அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மில்க் ஷேக், கஸ்டர்ட் மில்க் ஷேக் எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். இது ஒரு தடவை குடித்தா கண்டிப்பாக இன்னொரு தடவை வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். இது நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது இந்த சம்மருக்கும் சரி, இஃப்தார் டைமுக்கும் சரி ஒரு ஆப்டான மில்க் ஷேக்காக இது இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்னைக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடான பாலில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டால் நல்லா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் இல்லைனா தண்ணியில் கஸ்டர்ட் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அந்த சூடு பாலை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பால் இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கஸ்டர்ட் பவுடர், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போட்ட உடனே நல்லா ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, இல்லை கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் நல்லா திக்காகிட்டே வரும். ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் நல்லா திக்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நான் இது மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் வந்து இதில் ஆப்ஷனல் தான். இது போட்டால் இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ நான் இதை ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 3-4 ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதை. அவ்வளோதான், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்க்குறேன். சப்ஜா விதை சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து இது குளிர்ச்சி தரக்கூடியது. இது போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் சேர்க்குறேன் இதில். ஒரு 5 மினிட்ஸ் இந்த சீட்ஸ் அப்படியே தண்ணியில் இருந்தால் இந்த மாதிரி நல்லா பபுளாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மில்க் ஷேக்கை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இதை ஒரு கிளாஸ்க்கு நான் மாற்றிக்கிறேன். கிளாஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே டாப்பிங்காக நான் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். என் வீட்டில் இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வீட்டில் இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் போட்டுக்குங்க. ஐஸ்கிரீம் சேர்த்து இந்த மில்க் ஷேக் குடிக்கும்போது ரொம்ப ரிச்சாக டெலிஷியஸாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது போட்டுட்டு இதுக்கு மேலே டாப்பிங்காக சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸு இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் சேர்க்குறேன். இது போட்டு இதுக்கு மேலே நான் நட்ஸு ஆட் பண்ணுறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3த்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். இதை டாப்பிங்காக நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சின்னதாக ஏதாவது பார்ட்டி வச்சிங்கன்னா அதுக்கு கூட இந்த மில்க் ஷேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்ட்டிக்கு இந்த மில்க் ஷேக் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்பலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் அண்ட் மில்க் இது 2 தான் மெயின். இது இருந்தாலே ஈஸியாக இந்த மில்க் ஷேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.